வணக்கம் மக்களே. நேத்திக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசியல் களமே பயங்கர பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தக வெளியீடு விழா நேத்திக்கு நடந்துச்சு. அது வந்துட்டு தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசின சில விஷயங்களும், ஆதவ் அர்ஜுனா விசிகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின சில கருத்துக்களும் வந்துட்டு நல்ல பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு நடுநிலையா நின்றுதான் அந்த விஷயத்த பத்தி பேச போறேன். நீங்க ஒருதலை சார்பா இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா என் கருத்துக்கு நீங்க கொஞ்சம் முரண்பட்டு கருத்து முரண்பாடுகள் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோல நான் என்னுடைய கருத்துக்களை தான் பதிவு பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படின்ற ஒரு பெயரால நிறைய இளைஞர்கள் கிட்ட மாபெரும் தலைவர்களான அம்பேத்கர், பெரியார் போன்ற நிறைய நல்ல சித்தாந்தங்கள் கொண்ட இந்த தலைவர்கள்லாம் நிறைய இளைஞர்கள் கிட்ட போய் சேர்றது அப்படின்றது ரொம்பவே வரவேற்கத்தக்கப்பட வேண்டிய விஷயம், ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயமும் கூட. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரி தான் இப்போ நமக்கு தோணுது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இந்த முதல் மாநாட்டிலுமே பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம ஓபன் டோர்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி முதல் மாநாட்டிலேயே அதை பத்தி பேசுறாரு. சோ அப்படி பேசுறப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது டைரக்டா திருமாவளவன் அவர்களை பாயிண்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்ற மாதிரி இல்லனா கூட அது எல்லாருக்குமே தெரியும், அது அண்ணன் திருமாவளவனை டார்கெட் பண்ணி தான் பேசப்பட்ட விஷயம் அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நேத்தைக்கு நடந்த விழாவிலையும் பேசுறப்ப பாத்தீங்கன்னா டைரக்டாவே அண்ணன் திருமாவளவன் அவர்களை பார்த்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு கூட வர முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கூட்டணி கட்சிகள் சைட்ல இருந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி சொல்றது எப்படி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு பர்சனலா எப்படி தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு சுயமரியாதையே இல்ல, அவரால் தன்னிச்சையா முடிவு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா உண்மை அப்படியான்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் திருமாவளவன் அந்த மாதிரி சுயமரியாதை இல்லாதவரோ, இல்ல அவர் பெருசா அரசியல் அறிவு இல்லாதவரோ, இல்லன்னா அவர் ஒரு அடிமையா இருக்கிறார் அப்படின்ற மாதிரியோ கிடையாது. ஆக்சுவலி அவர் சுயமரியாதையோட தான் இருக்காரு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் என்ன கொள்கையை முன்னெடுத்தாரோ அந்த கொள்கைக்கான கூட்டணியில தான் அவர் இருக்க விருப்பப்படுறாரு. அந்த கொள்கையை ப்ரூவ் பண்ணின ஒரு கட்சியோட தான் கூட்டணி, அவங்க தலைமையில நம்ம இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத முடிவு பண்ணி அந்த கூட்டணியிலேயே இருக்கிறது அப்படின்றது தான் அவருக்கான சுயமரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, இப்ப கொள்கையும் கிட்டத்தட்ட அதே கொள்கை தான் வச்சுக்கோங்களேன். அந்த கொள்கையில நான் நிக்கிறேன்றத சில வருஷங்களா ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணுனாதான் கூட்டணிக்கு யார் நம்ம யாரை ஈர்க்கிறோம் அப்படின்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம கூட சேர்றதுக்கு கொள்கை கூட்டணியா அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்போ உருவாகலாம். இப்ப விஜய் அவர்கள் வந்த உடனேயே திருமாவளவன் அண்ணனை டார்கெட் பண்ணி அவரால் இந்த ஈவெண்ட்ஸுக்கு வர முடியல, அவரால் இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்றப்போ அதை அரசியல் ரீதியா எப்படி கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்களுக்கு தன்னிச்சையா முடிவு பண்றதுக்கான இடமே இல்ல, மேல இருந்து பிரஷர் பண்றாங்க அப்படி சொல்றப்போ அது திருமாவளவன் அண்ணனை டீக்ரேட் பண்ற மாதிரி தான் அது இருக்கு. எனக்கு இந்த ஒரு கருத்து எனக்கு பிடிக்கல. இந்த விஷயம் தாவேகாவுடைய தோழர்கள், நம்ம தோழர்கள் கிட்ட போய் சேர்றப்போ என்ன ஆகுதுன்னா, திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய வரலாறு தெரியாதவங்க, அவரை பத்தி பெருசா தெரியாத ஆட்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அண்ணனை ரொம்ப தவறா சித்தரிக்கிறது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தோழர்களே. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவருடைய வரலாறு என்னன்னு போய் பாருங்க. அவர் எந்த வயசுல கட்சி ஆரம்பிச்சாரு, எந்த வயசுல அரசியல் களத்துல இருக்காரு, எப்போத்துல இருந்தே நின்றுட்டு இருக்காரு, எவ்வளவு விஷயங்களுக்காக போராடி இருக்காரு, எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த களத்துல அப்படின்றத போய் தயவு செஞ்சு படிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா அவரை பத்தின வரலாறு புரியும். விஜய் அவர்கள் சொல்றது அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவருக்கு தோன்றத சொல்றாரு. இப்போ உங்களுக்கும் அதே பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அது திருமாவளவன் அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு சுயமரியாதையே கிடையாதுன்ற லெவலுக்கு பேசுறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இப்ப நம்ம அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசின சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். சாமியார்கள் போலி சாமியார்கள், காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. காஞ்சி மகா பெரியவர் நல்லவர், ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க. காஞ்சி மகா பெரியவா நல்லவரா? அவரை பத்தின வரலாறுலாம் தெரியும் தானே இவருக்கு, எப்படி நல்லவர்னு சொல்ல முடியுது? தீண்டத்தாகாதவர்கள்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்த காஞ்சி சங்கரன் எப்படி இவருக்கு நல்லவரா மாறினாரு, எப்படி நல்லவரா தெரியுறாரு அப்படின்றதுதான் ரொம்பவே கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. அம்பேத்கரை பத்தி பேசுறப்போ, அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிடுறப்போ காஞ்சி சங்கரன் நல்லவர் அப்படின்னு சொல்றது எந்த வகையில ஏற்புடையது? அது மட்டும் இல்லாம அண்ணன் திருமா அவர்கள் பேசின சனாதன ஒழிப்பு அப்படின்றதெல்லாம் அதே கட்சியில இருக்கிற இவரு பாத்துக்கிட்டு தானே இருந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிற இடத்துல, அந்த மாதிரி ஒரு தலைவரை ஃபாலோ பண்ற இடத்துல
எப்படி காஞ்சி சங்கரன் நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு வார்த்தை எப்படி வருது? அதே மாதிரி ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுறப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். இப்ப நடக்கிறது மன்னராட்சியா? இல்லையே, மக்களாட்சி தானே நடக்குது. மக்கள் தேர்ந்தெடுத்த நபர் தான் முதலமைச்சரா இருக்காங்க. சோ மக்களாட்சி தானே. மன்னராட்சின்றது கம்ப்ளீட்டா வேற. மன்னராட்சின்றது ஒரு மன்னர் இருப்பாரு, அவருடைய வாரிசுகள் அப்படியே ஆளும். அது யாருடைய தலையீடும் இருக்காது, மக்களோட தலையீடு எல்லாம் இருக்காது. முழுக்க முழுக்க மன்னர்கள் மட்டும்தான் அவங்க வாரிசுகளை அப்படியே ஆள வைப்பாங்க. ஆனா இங்க நடக்கிறது மக்களாட்சி இல்லையா? மக்களாட்சின்றது மக்கள் யாரு வேணும்னு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் இருக்காங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்றப்போ அவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அவர் அடுத்தது என்னென்ன அவர் என்ன பதவியில இருந்தாலுமே அது மக்கள் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் ஆக முடியும். மக்கள் வேண்டாம்னு நினைச்சா அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாது. புரியுது தானே? அப்படி இருக்கிறப்போ இது மன்னராட்சி அப்படின்னு சொல்றதே முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். பிறப்பால் ஒருவர் இனி தமிழகத்துல முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்ற கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்காங்க. பிறப்பால ஒருவர் பணக்காரர் ஆகலாம், பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் ஒருவர் பணக்காரர் ஆகலாம். ஜனநாயக நாட்டுல மக்கள் ஆதரவு இல்லாம ஒருத்தர் முதல்வர் ஆகவே முடியாது. பிறப்பால அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கினாலுமே அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்காம அவங்க முதலமைச்சர் ஆக முடியாது. அப்ப மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை நம்ம மன்னராட்சின்னு சொல்றதோ இல்ல பிறப்பால வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதோ கண்டிப்பா ஏற்புடையதா இல்ல. பிறப்பால முதலமைச்சர் ஆகக்கூடாத ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஆதவர்ஜுனா அவர்களே பிறப்பால தான் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராகவே இருக்காரு. பிறப்பால சிலருக்கு சில சலுகைகள் கிடைக்கும். லைக் இந்த மாதிரி பணக்காரனாவே பிறக்கலாம், சில விஷயங்களுக்கு ஈஸியான ஆக்சஸ் இருக்கும். லைக் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய மகனுமே பாத்தீங்கன்னா அவர் பிறப்பால விஜய் அவர்களுடைய மகனா பிறந்ததுனாலேயே சினிமா துறையிலேயே அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்படி இருக்கிறப்போ பிறப்பால நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்றது ஓகே தான். ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு இடத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அவங்க நிக்கிறது வரைக்கும் தான் அவங்க பிறப்பால அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பிரதிநிதியா ஆயிட்டாங்க அப்படின்றப்போ அது பிறப்பால வந்தது கிடையாது, அவங்களுடைய செயலுக்காக வந்ததா மட்டும்தான் இருக்க முடியும். மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நபரை நம்ம பிறப்பால வந்துட்டாங்க மன்னராட்சி அப்படின்லாம் பேசுறோம் அப்படின்னா அது வாக்கு செலுத்தி அவங்கள பிரதிநிதியா ஆக்குன அத்தனை மக்களையும் தவறாக பேசுற மாதிரிதான் அது குறிக்குது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த மாதிரி கூறினதுக்கு இந்த மாதிரி திருமாவளவன் அண்ணன் வரமாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சிகள் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறாங்க அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் திருமாவளவன் அண்ணன் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவிற்கு நான் பலவீனமாக இல்லை அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அண்ணன் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நேர்பட பேசுன புதிய தலைமுறையில ஒரு ஷோ நடக்கும் இல்லையா, அதுல அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேசுறப்போ சில வார்த்தைகள் விட்டாங்க. அந்த வீடியோ லைட்டா நம்ம பார்க்கலாம். தலைவர் அறிவார்ந்த தலைவர், உலகத்துக்கே தெரியும். எந்த பத்திரிகையாளராவது அவர்கிட்ட நீங்க 35 வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க, அவர் எழுதி வச்சுட்டு படிச்சாருன்னு யாரே ஒருத்தர் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து இந்த கூத்தாடி இப்படி பேசலாமா? அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். அனுமதிக்க முடியுமா? ஆனா ஆளூர் ஷானவாஸுக்கு வர்ற கோபம் அவரு கோபப்படுறது புரியுது. ஆனா இந்த மாதிரி கூத்தாடி அப்படின்னு சொல்லி ஒரு இழிவுபடுத்துற சொல்லலாம் யூஸ் பண்றது கண்டிப்பா அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா கூத்தாடின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சொல்லலாம், நம்ம திருமாவளவன் அண்ணனே 2-3 படங்களை நடிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ கூத்தாடின்ற வார்த்தை இழிவான ஒரு வார்த்தையா சித்தரிக்கிறதுக்காக பேசுற மாதிரிதான் இருக்கு. ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி பேசுறப்போ கூத்தாடின்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கூத்தாடின்னு சொல்றது அந்த கூத்தாடிய ஆக்சுவலா கூத்தாடுவாங்க இல்லையா, அவங்களையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் இந்த மாதிரி சினிமா துறையில இருக்கிறவங்களை எல்லாம் கூத்தாடின்னு சொல்லி ஒரு நேம கொடுக்கறதுனால அந்த கூத்தாடின்னு சொல்ற பேரை வச்சு அவங்களை இழிவுபடுத்துறதுக்கான ஒரு கேட்வே ஓபன் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கு. சோ இந்த கூத்தாடின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விஜய் அவர்களை குறிச்சது எனக்கு சுத்தமாவே எனக்கு பிடிக்கல. ஆதவர்ஜுனா தெரிவிச்ச கருத்துக்கள் முழுக்க ஆதவர்ஜுனா அவர்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. இதுல சில பேர் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா திருமாவளவன் அண்ணனால வாயை திறந்து பேச முடியல, அதனால ஆதவர்ஜுனா அவர்களை வச்சு இயக்கி இந்த மாதிரி கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே போயிடலாம், வேற எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லி திருமாவளவன் அண்ணனே பிளான் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க. இதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களே அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னன்றத பாருங்க. ஆதவர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போறேன்? நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் யார்? அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன். என்னிட்ட பேசுறதுக்கு அதாவது அவரு முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா? சந்திக்க முடியாதா?
அது தவறான ஒரு யூகம். அண்ணன் திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கு இல்லையா, இதுவே வந்து ஒரு அரசியல் கணக்கோட நடத்தப்படுற ஒரு விழாவா தான் இருக்கும் அப்படின்றத நான் ஏற்கனவே கணிச்சிருந்தேன். அதனாலதான் எனக்கு இங்க போறதுக்கு சில விருப்பங்கள் இல்ல. இப்ப ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அங்கேயும் சில பிரச்சனைகள் வந்தது. என்னன்னா, திமுக கூட்டணியில் இருந்துட்டே இங்க வராருன்னா அப்போ திமுக இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல, அது நல்லாவே தெரியுது, அப்படி இப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு கொள்கை ரீதியா திமுக இருக்கணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம். அவர் அதனாலதான் இங்க இருக்கார். ஆனா இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு அரசியல் கணக்கோட அணுகப்படும் அப்படின்றதுனாலதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இங்க போகல அப்படின்றதையும் அவர் தெளிவா சொல்லிட்டார். இந்த ஃபங்க்ஷன்லயுமே அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசினதை விட அரசியல் விஷயங்கள் பேசினது தான் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. விஜய் அவர்கள் பேசினதும் சரி, ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினதும் சரி, அரசியல் தான் அதிகமா பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கிறப்ப அண்ணன் திருமாவளவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து எப்படி வேணா பேக் ஃபயர் ஆகி அண்ணன் திருமாவளவனே அஃபெக்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா போயிருக்கும். அவர் வராதது ஒரு வகையில் நல்லதுதான். ஆனா விஜய் அவர்கள் இதை வச்சே திருமாவளவன் அண்ணன் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீடு விழாவுக்கு வர முடியாத அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா, அவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வியூகமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இப்படி பேசுறது அவருடைய தொண்டர்கள், அவருடைய கட்சிக்காரங்களுக்கு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போய் சேருமா? திருமாவளவன் அதை டிஃபெண்ட் பண்ணி நிக்கிறதும் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு அரசியல் வியூகம் தான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமாவளவன் அண்ணனுடைய எண்ணம் ஃபுல்லா நம்ம கிட்ட தான் இருக்கும், இன்னைக்கு இந்த விழா நடக்கிறத பத்தி தான் அவரோட எண்ணம் முழுக்க முழுக்க இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு திருமாவளவன் அண்ணன் அதுக்கும் ரிப்ளை பண்ணிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அம்பேத்கரை பத்தி விழா எடுக்கிறப்போ அவருடைய எண்ணம் முழுக்க அங்க இல்லாம அவருடைய எண்ணம் முழுக்க நம்மளதான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திருமாவளவன் அண்ணன் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. ஆனா இப்ப அரசியல் களம் வந்து சூப்பரா சூடு பிடிக்குது. நல்ல ஒரு கேள்வி, அதுக்கு சரியான பதில், அடுத்தது நல்ல கேள்வி, அடுத்த சரியான பதில். ஆனா இங்க யாரையுமே ஆபாசமான தாக்குதல்களுக்குள்ள ஈடுபடாம நடக்குது. ஆபாசமான தாக்குதல் அண்ணன் திருமாவளவன் மேலேயும் வருது, விஜய் அவர்கள் மேலேயும் ஆபாச தாக்குதல் நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி அதுக்கு எதிர்கருத்துக்களை பதிவு பண்ணி அந்த மாதிரி போறதுக்குள்ள வழிகளை மட்டும் பாருங்க. ஆபாச தாக்குதல்கள் வேண்டாம். ஆபாச தாக்குதல்கள் என்னைக்குமே ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு வழியை வைக்காது. அரசியல்வாதிகள் எழுப்புற கேள்விகளும் அதுக்கான பதில்களுக்குள்ளேயும் நிறைய அரசியல் வியூகங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நமக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும், யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டாம் என்பதை மக்களாகிய நாம் அனைவரும் முடிவு பண்ணணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.